ஹாய் மக்கள்ஸ், நேற்று வந்து நம்ம நேற்று என்ன பார்த்தோம்? ஆல்டால் முடித்தோம், கேனிசரம் முடித்தோம். நெக்ஸ்ட்டு இன்னைக்கு பார்க்க போகிறது என்னதுன்னா சேட்ஸெஃப் ரூல். இது தாண்டி அதிகமாக கமெண்ட்ஸில் சொல்லப்பட்ட கொஸ்டின் வந்து சேட்ஸெஃப் ரூல். வாங்க பார்க்கலாம் சேட்ஸெஃப் ரூல். ஓகே, ஓகே. சேட்ஸெஃப் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக இப்போ வந்து டீஹைட்ரேஷன் நடக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு காம்பவுண்ட் வந்து டீஹைட்ரேஷன் நடக்குது. டீஹைட்ரேஷன் என்னது? ரிமூவல் ஆஃப் வாட்டர். அது ஆல்ரெடி பார்த்தோம். ஓகேவா? ரிமூவல் ஆஃப் வாட்டர்னா அதில் H2O ரிமூவ் ஆகும். மீன்ஸ் ஒரு HOH, அதான் வாட்டர். H பிளஸ் OH மைனஸ், இது ரெண்டு சேர்ந்து தான் வாட்டர். அது ரிமூவ் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் OH மைனஸ் ரிமூவ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு H பிளஸ் ரிமூவ் ஆகுது. இப்போ உங்களுக்கு பாருங்களேன், இப்போ ஒரு காம்பவுண்ட் இருக்கு. சப்போஸ் இங்கே OH, இங்கே H இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இது சம்திங் இங்கே ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து வாட்டர் ரிமூவ் ஆகுது. ஓகேவா? வாட்டர் ரிமூவ் ஆகுது. இப்போ ஒரு காம்பவுண்டில் வாட்டர் ரிமூவ் ஆனால் என்ன ஃபார்ம் ஆகும்? இது வந்து எலக்ட்ரான் எடுத்து போயிடும், இது எலக்ட்ரான் கொடுத்துட்டு போகும். ஸோ இங்கே வந்து என்னன்னா ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அல்டிமேட்லி ஓகே, ஒரு அல்கீன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது நான் வச்சுக்கோங்க, டீஹைட்ரேஷன் நடக்கும்போது அல்கீன் ஃபார்ம் ஆகும். அது புரியுது தானே? இப்போ என்னன்னா அல்கீன் வந்து நிறைய வகை ஃபார்ம் ஆகலாம். இப்போ நம்ம ஃபார்ம் ஆகலாம், இதே மாதிரி ஃபார்ம் ஆகலாம். இல்லைன்னா OH மைனஸ் பிளஸ் OH ஃபர்ஸ்ட் போயிட்டு பாசிட்டிவ் மாதிரி வந்து அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து வேற ஒரு இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம். இப்படி வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது, நிறைய இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும்போது என்னன்னா எந்த டபுள் பாண்ட் காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிள், எது வந்து மேஜரா நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் சேட்ஸெஃப் ரூல். ஓகேவா? இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஹைலி சப்ஸ்டிடியூட்டடா இருக்கிற அல்கீன் வந்து ஸ்டேபிள், அதுதான் ஃபார்ம் ஆகும். ஹைலி சப்ஸ்டிடியூட்டட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஓகே, H2 CH3 CH3. ஓகேவா? இன்னொன்று ஓகே, CH3 CH3. ஓகே, இந்த ரெண்டுல பாருங்க. இதை அழிச்சிடறேன். ஓகே, இப்போ வந்து ரெண்டு அல்கீன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? A B, இது ரெண்டுல வந்து இது ஹைலி சப்ஸ்டிடியூட்டட். திங்க் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு ஆன்சர் செய்யுங்க, நான் சொல்றேன். இப்போ என்னன்னா அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, டபுள் பாண்ட் இருக்கா, அந்த காம்பவுண்டை அப்படியே க்ளோஸ், டபுள் பாண்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. ஹைட்ரஜனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்ரஜன் வந்து சப்ஸ்டியூஷனா நமக்கு கருத மாட்டோம், அது வந்து நார்மல் தான். சப்ஸ்டியூட் என்னன்னா அது ஒரு கார்பன் சப்ஸ்டியூட் ஆயிரும். ஓகேவா? இப்போ டபுள் பாண்ட் கார்பன்ஸ்ல இங்க எத்தனை சப்ஸ்டியூட்? இங்க H2 விட்டுட்டோம்னா இங்க 1 2 சப்ஸ்டியூஷன் இருக்கு. ஓகேவா? இதுல பாருங்க, இங்க 1 இங்க 1 இங்க 1, சாரி, இங்க 1 இங்க 2 இங்க 3. சோ 3 சப்ஸ்டியூஷன் இருக்கு. சப்போஸ் இன் கேஸ் உங்களோட காம்பவுண்ட்ல இந்த ரெண்டுமே ஃபார்ம் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா எது ஸ்டேபிளா இருக்கும்? பி தான் ஸ்டேபிளா இருக்கும். இவ்வளவுதான் சேட்ஸெஃப் ரூல். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்து முடிச்சிடலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப குயிக்கா முடிக்கணும் அப்படின்னு வச்சிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆல்டாலு நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவில் ஆல்டாலும் கேனிசனும் 20 நிமிஷம் போயிட்டு, ஸோ இதை முடிச்சு குயிக்கா பார்க்கலாம். ஏன்னா லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பேசிக்கலி நானே இன்ஸ்டாகிராமில் 2 செகண்ட் தான் அப்படியே ஸ்வைப் தான் பார்ப்போம். ஸோ 20 நிமிஷம் உட்காரதே கஷ்டம். ஸோ ஓகே தான், டைம் வேஸ்ட் பண்ணணும். சேட்ஸெஃப் ரூல் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகேவா? பாருங்க, CH3 CH3 C CH3 CH3 COH CH3. ஓகேவா? அவ்வளோதான். நம்ம இந்த காம்பவுண்ட்ல என்ன நடக்க போகுதுன்னா டீஹைட்ரேஷன் நடக்க போகுது. இப்போ டீஹைட்ரேஷன். ஓகேவா? பாருங்க, வாட்டர் இருக்கு, OH இருக்கு. டீஹைட்ரேஷன் வந்து ஒரு நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க. பெஸ்ட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் தான். ஓகேவா? அது ஏன் அப்படின்னா, சல்ஃபூரிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கீங்களா? நீங்க சல்ஃபூரிக் ஆசிட்னா H2SO4 அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4 ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, S டபுள் பாண்ட் O மைனஸ் H பிளஸ், O மைனஸ் H பிளஸ். ஓகேவா? இதுதான் இருக்கும் சல்ஃபூரிக் ஆசிட். ஓகேவா? இது என்ன பண்ணணும்னா H பிளஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்து என்ன பண்ணணும்னா OH மைனஸை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஒரு H பிளஸ் கொடுத்து OH மைனஸ் எடுத்துரும் வெளியே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு தானே வெளியே வந்துடும். ஏன்னா வாட்டர் வந்து ஸ்டேபிள் இல்லை. H பிளஸ் உள்ள போனோம்னா H2O வந்து ஸ்டேபிள் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ
ஃபர்ஸ்ட் அப்படி பிரிச்சு திருப்பி H பிளஸ் தேவைங்கும் போது இன்னொரு H பிளஸ் வாங்கிக்கும் உள்ள இருந்து. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் H2O OH மைனஸ் 1 H பிளஸ் 1 அப்படி வெளியே ரிமூவ் ஆயிடும். ஸோ ஒன்றும் இல்லை, சல்ஃபரிக் ஆசிட் வந்து ஒரு டீஹைட்ரேட்டட் ஏஜென்ட், அவ்வளோதான். அது மாதிரி நினைச்சிங்க, மற்ற வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சல்ஃபரிக் ஆசிட் தான் போட போகிறோம் இதுக்கும். ஓகே, சல்ஃபரிக் ஆசிட்ல நம்ம ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும், நான் வந்து H பிளஸ் மட்டும் போடுறேன். ஓகேவா? ஓகே, சல்ஃபரிக் ஆசிட் H பிளஸ். ஓகே ரைட். இதில் பாருங்க, உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஆக்சிஜன் வந்து என்ன இருக்கும், லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ H பிளஸ் என்ன பண்ணுவான், H பிளஸ் இதை அட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ என்ன ஆகும், நீங்களே சொல்லுங்க, என்ன ஆகும், CH3 பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பேனா நல்லா எழுதுது. CH3 ஆமாம், இந்த உள்ள ரீஃபில் மாற்றி போட்டேன், மேபி அதனால நல்லா எழுதுன்னு நினைக்கிறேன். அப்போ எவ்வளோ எழுதுதுன்னு. CH3. ஓகே, இது CH, இங்கே என்ன H பிளஸ் இதில் ஆட் ஆகிட்டு இல்லையா? ஸோ OH, இன்னொரு H இருக்கும், இது என்ன ஆயிரும், பாசிட்டிவ். ஓகேவா? இது ஆல்ரெடி நியூட்ரலாக இருந்தது, ஒரு ப்ளஸ் உள்ள வந்ததுனால பாசிட்டிவ். இந்த ஏரியாவில் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் CH3. ஓகேவா? இது ஃபார்ம் ஆகிட்டு. இப்போ ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கே தெரியணும் என்னாச்சு, வாட்டர் மாலிகுலர் ஸ்டேபிள். ஓகே, இதில் வந்து இது ரிமூவ் ஆனால் ஸ்டேபிளாக இருக்க போது. ஸோ இது இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணணும், இந்த எலக்ட்ரான் இதை வந்து பாண்டை வெளியெடுத்து இது என்னவா ரிமூவ் அப்படின்னா வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் ஆயிரும், மைனஸ் H2O வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? இதில் குட்டி எழுதுறது தெரியுதா? ஓகே, இப்போ மிச்சம் இருக்கு என்ன இருக்கும் பாருங்க, CH3 CH3 CH என்ன இருக்கும், இந்த இது அப்படியே போயிட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்குமா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. இந்த பாண்ட்ல ஒரு சிம்பிளா நினைச்சீங்கன்னா, ஒரு பாண்ட்ல நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குங்கிற மாதிரி நினைச்சுக்கீங்களா சும்மா. இப்போ இதோட நெகட்டிவ் இது எடுத்து தான் நியூட்ரல் ஆயிட்டு, அப்போ மிச்சம் என்ன இருக்கும், இதுல வந்து ஒரு பாசிட்டிவும் நெகட்டிவ் வச்சுங்க. இந்த நெகட்டிவ் இது எடுத்து தான் நியூட்ரல் வெளியே போயிட்டோம், மிச்சம் என்ன இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். நீங்க அப்படியும் நினைச்சுக்கலாம். ஓகேவா? ரைட். ஓகே, மிச்சம் என்ன இருக்கு, CH3. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீஹைட்ரேஷன் என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் OH மைனஸ் வெளியே போயிடும், ரெண்டாவது H பிளஸ் வெளியே போகும். ஓகே, இப்போ வந்து OH மைனஸ் நம்ம OH மைனஸ் வந்து வெளியே போயிட்டு. ஓகேவா? இப்போ H பிளஸ் மட்டும் வெளியே போகணும். பட் அதில் தான் நிறைய கேஸ் நடக்குது. நான் ஆல்ரெடி இப்போ வந்து இதில் ஒரு விஷயம், இது என்ன, இந்த காம்பவுண்ட் பேர் என்ன, கார்பன்ல பாசிட்டிவ் இருக்கு, இந்த காம்பவுண்ட் பேர் என்ன, கார்போ கேட்டையான். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு, கார்போ கேட்டையான். நிறைய ரியாக்ஷன்ல இன்டர்மீடியேட்ஸா வரும் கார்போ கேட்டையான். ஓகேவா? இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்டா, இதுல ஒரு விஷயம் நடக்கும், ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். கார்போ கேட்டையான்ல வந்து நிறைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கும். நீங்க வந்து இன்னும் கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் பிஎஸ்சி இதெல்லாம் படிக்க வரும்போது நிறைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் படிப்பீங்க, பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம். ஓகேவா? ஸோ பட் சிம்பிளா இது ஒரு இன்டர்மீடியட் வச்சுங்க, ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ரீஅரேஞ்ச்மெண்ட் என்னது, ஒரு இது மாறி ஒரு இடத்துக்கு போகும். ஓகேவா? அது ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஓகே, இது ஒரு இது. ஓகேவா? H பிளஸ் இதுலயே ரிமூவ் ஆகலாம். இதுல வந்து இப்போ கார்போ கேட்டையான் இருக்கு. ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்பவே நமக்கு என்ன ஆகலாம்னா, அந்த அல்கீன் ஃபார்ம் ஆகலாம். அல்கீன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ் இருக்கு, பக்கத்து இதுல அல்ஃபா, அது இதுல இருந்து அல்ஃபானா பக்கத்துல இருந்து வச்சுங்க, பக்கத்துல ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது அதில் உள்ள H பிளஸ் ரிமூவ் ஆனோம்னா இங்க நெகட்டிவ் இருக்கும், இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். இவ்வளோ. இப்போ இதுலயே என்ன, there is possibility of forming alkene இல்லையா? ஸோ அதையே ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுல ஃபார்ம் ஆகும்னு வச்சுக்கோங்க. லைக் CH3 சொல்லுங்க, C மேல CH3, கீழே CH3, அதுக்கப்புறம் CH. இது என்ன ஆகும்னா இதில் உள்ள ஹைட்ரஜன் பேரும். ஓகேவா? இதில் உள்ள ஹைட்ரஜன் வந்து என்ன ஆயிரும், ஒரே ஒரு ஹைட்ரஜன் வந்து என்ன ஆயிரும்னா மைனஸ் வந்து வெளியே போயிடும். ஓகேவா? ஸோ ஒரு H பிளஸ் அப்படியே வெளியே போயிடும். லைக் ஓகேவா? அது H பிளஸ் வெளியே போனாலும் மிச்சம் CH2 மட்டும் தான் இருக்கும். CH2 மட்டும் தான் இருக்கும். பட் என்ன ஆகும்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன ஆயிரும், ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? இது ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி. ரைட். ஓகே, டன். அடுத்தது இப்போ நான் கார்பன் கேட்டையான் என்ன நடக்கலாம் சொன்னா, ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கலாம். ரீஅரேஞ்ச்மெண்ட் மீன்ஸ் என்ன, ஷிஃப்டிங். ஓகேவா? இதுல வந்து மெத்தில் குரூப் இருக்குல்ல, இது என்ன ஆகலாம், அங்க ஷிஃப்ட் ஆகலாம். நான் மெத்தில் அங்க வந்து பாசிட்டிவ் இங்க வந்து இப்படி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி நடக்கும். ஓகேவா? இப்போ இதுல ஒரு பாசிபிலிட்டி பார்க்கலாம், ஒரு இது எழுதலாம். ஓகே, பாருங்க, இது ஒரு மெத்தில். ஆக்சுவலி மூணுல எந்த மெத்தில் போனாலும் ஒண்ணுதான். ஓகேவா? ஏன்னா ஒரே கார்பன் இருக்கு. ஸோ இந்த மெத்தில் நாங்க ஷிஃப்ட் பண்றேன். பாருங்க, CH3, அடுத்து என்னது C, மேல CH3, கீழே CH3, சாரி கீழே CH3 வராது, ஏன்னா என்ன ஆயிரும், இந்த CH3 அங்க போயிடும், பாசிட்டிவ் இங்க வந்துடும். ஓகே ஓகே, பிளஸ்
இங்கே CH இங்கே CH3 வந்துடும் கரெக்டா. ஓகே CH3 ஏன்னா இதை பாசிட்டிவாக ரெட் பண்ணல எழுதுறேன் ஏன்னா அங்கே எழுதுனதுனால கொஞ்சம் அப்படியே நிற்க மைண்டில். ஓகே இப்போ என்ன இருக்கு ஒரு மெத்தில் ஷிஃப்ட் தான் மெத்தில் ஷிஃப்ட்டுமாங்க ஓகேவா. இப்போ CH3 அங்கேயும் பாசிட்டிவ் இங்கேயும் வந்துட்டு ஓகேவா. ஆக்சுவலி பேசிக்கலி நடக்காது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இதில் நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவும் பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இதை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக இதோட நெகட்டிவ் அங்க போயிட்டு ஸோ மிச்சம் பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கணும். இன்னும் டீப்பா போகணும்னா எலக்ட்ரான் ரெண்டு எலக்ட்ரானுமே இந்த எலக்ட்ரான் ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானை அது அங்க கொண்டு போனதுனால எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆகி பாசிட்டிவா இருக்கு. ஓகே சிம்பிளா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஞாபகம் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேடா இது இருக்கட்டும். இப்போ என்னன்னா இதுக்கப்புறம் டீஹைட்ரேஷன் நடக்கலாம் மீன்ஸ் அந்த மிச்சம் போக வேண்டிய H+ இங்கேயும் போகலாம். இங்கேயுமே இப்ப இதுல பாருங்க ஏன் இதுல மட்டும் பக்கத்து ஹைட்ரஜன் எடுக்கணும் இதுல இருந்து எடுத்தோம் பட் இந்த பக்கத்துல இருந்து எடுக்க முடியல அதனால எடுக்கல. ஓகே பட் இங்க ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இங்க இருந்து எடுக்கலாம் இங்க இருந்து எடுக்கலாம். இங்க இதுல எடுத்தாலும் இதுல எடுத்தா ஒண்ணுதான். சோ ரெண்டு பாசிபிலிட்டி நம்ம வச்சுக்கலாம். இங்க எடுக்கலாம் இங்க எடுக்கலாம். சோ ரெண்டுலயுமே எடுத்து நம்ம ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் எங்க எடுக்கலாம். ஓகே இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் எடுக்கலாம். ஓகே இந்த இதுல இருந்து ஹைட்ரஜன் எடுக்கலாம். ஓகேவா அந்த மைனஸ் H+. ஓகேவா இதுல இந்த பொசிஷன்ல எடுப்போம். ஓகே ஓகே இப்போ என்ன பாருங்க இது வந்து CH2 மாறிடும். ஓகேவா இதுல கார்பன் மேல CH3 அது அங்க CHலாம் போகும். இங்க என்ன ஆயிரும் ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இதுல நெகட்டிவ் இதுல பாசிட்டிவ் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே CH3 இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் கொஞ்சம் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணி போறேன். ஓகேவா ஓகே இதான் அல்கின் ஃபார்ம் ஆயிட்டு இதே மாதிரி. ஓகே இப்போ இதுல இப்போ இந்த ஃபேக்டர்ல இந்த பக்கம் ரிமூவ் பண்ணுவோம். ஓகேவா இந்த ஹைட்ரஜன் அதாவது பாசிட்டிவ் இருக்கிறது பக்கத்துல உள்ள ஹைட்ரஜன் இங்க உள்ள ரிமூவ் பண்ணி பார்த்து ஒன்று ஃபார்ம் பண்ணிருப்போம். இங்க இருந்து ரிமூவ் பண்ணி பார்த்து ஒன்று ஃபார்ம் பண்ணிருப்போம். ஓகேவா ஃபார்ம் பண்ணுவோம் ரைட். இப்போ இதுல ஓகேவா இதுல இருக்க போறோம் மீன்ஸ் இந்த இதுல. ஓகே பாருங்க CH3 CH3 ஓகே இதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அந்த H போயிருது. ஸோ CH3 இப்போ இங்க வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே கிளியர். ஓகே இப்போ வந்து இந்த காம்பவுண்ட் நமக்கு எடுத்த காம்பவுண்ட்ல வந்து 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 3 அல்கின் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா இப்போ Saytzeff ரூல்னா என்ன இதுல எது மேஜர்னு சொல்ல போறதா Saytzeff ரூல் இல்லையா. ஓகே இதுல வந்து 3 அல்கின் ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எது அதிக சப்ஸ்டிடியூஷன் இருக்கோ இப்போ எல்லா அல்கின் டபுள் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கலாம். 2 3 3 பேர் இருக்காங்க. ஓகேவா ஓகே இதுல எது வந்து அதிக சப்ஸ்டிடியூஷன் இருக்கு நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இதுல நான் வைப்போம் ஹைட்ரஜனை நெக்லெக்ட் பண்ணிடணும். ஸோ ஹைட்ரஜன் கணக்கு கிடையாது. இப்போ ரெண்டு கம்மி இங்கே சப்ஸ்டிடியூஷனே இல்லை இங்கே ஒன்னே ஒன்று இருக்கு. ஸோ 1 சப்ஸ்டிடியூஷன். ஓகே இதுல பாருங்க 1 2 3 4 சப்ஸ்டிடியூஷன். இதுல பாருங்க இங்க இல்ல 1 2 சப்ஸ்டிடியூஷன். ஓகேவா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது இதானது மேஜர் ப்ராடக்ட் அது எத்தனை இருக்குன்னா 64% இதான் ஃபார்ம் ஆகுது. ஓகே இட்ஸ் a மேஜர் ப்ராடக்ட். ஓகே செகண்ட் மேஜர் என்னவா இருக்கும் இதா இருக்கும் 33%. ஓகேவா நான் வச்சுக்கோங்க. அடுத்து என்னன்னா அது ஒரே ஒரு இருக்கிற வந்து அதுவும் ஃபார்ம் ஆகுது ஜஸ்ட் 3% ஃபார்ம் ஆகுது. ஓகேவா புரியுதா Saytzeff ரூல் இவ்வளவுதான் சிம்பிள். அதிக அல்கின் ஃபார்ம் ஆகிற 2-3 அல்கின் ஃபார்ம் ஆகும்போது எது மேஜரா ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதுதான் Saytzeff ரூல். என்னது ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் அல்கின் இஸ் ஃபேவர்ட். இவ்வளவு மொத்த வார்த்தை சொல்லணும்னா இதுல வேற ஒன்றும் பெருசா இல்ல. ஒரு எதுவும் மிஸ் பண்ணிருக்கான்னு பாத்துக்கிறேன். ஓகே மெத்தட் இது கார்போகேட்டையன்ல ஓகே இதுல ஒரு சின்ன விஷயம். இப்போ இது ஒரு கார்போகேட்டையான் இதுவும் கார்போகேட்டையான். ஓகேவா நான் வச்சுங்க ரெண்டுமே கார்போகேட்டையான் தான். ஓகே இது நீங்க இது சொல்லணும் கூட இல்லை பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த 2 கார்போகேட்டையான்ல எது ஸ்டேபிள் இந்த 2 கார்போகேட்டையான் எது ஸ்டேபிள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஹவு பாருங்க இதுக்கும் ஓகேவா இதுக்கு ஒரு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தேர் இஸ் ஒன் திங் என்னன்னா டெர்ஷியரி இஸ் ஹைலி ஸ்டேபிள். டெர்ஷியரி என்ன தெரியும் தானே. இப்போ அந்த கார்போகேட்டையான் இருக்கா அதை சுற்றி எத்தனை சப்ஸ்டிடியூஷன் இருக்கு இந்த கார்பன் சுற்றி 1 2 சப்ஸ்டிடியூஷன் தான் இருக்கு. ஓகேவா இது வந்து செகண்டரி 2 இதுதான். ஓகே இந்த பிளஸ் இந்த கார்பன் சுற்றி எத்தனை சப்ஸ்டிடியூஷன் இருக்கு 2 இருக்கு. ஸோ இது செகண்டரி. இங்க பாருங்க இந்த கார்பன் சுற்றி எத்தனை இருக்கு 3 இருக்கு. ஸோ இது டெர்ஷியரி. ஸோ டெர்ஷியரி இஸ் ஹைலி ஸ்டேபிள்.
ஓகேவா. எஸ்டர் இஸ் ஹைலி ஸ்டேபிள். என்ன வார்த்தை யூஸ் பண்றோம் பாருங்க, ஸ்டேபிள். ரியாக்டிவிட்டி சொல்லல, ஸ்டேபிள். ஓகேவா. அடுத்தது செகண்டரி ஸ்டேபிள், அதுக்கப்புறம் பிரைமரி ஸ்டேபிள், அதுக்கப்புறம் CH3, தட் மீன்ஸ் மெத்தில் குரூப். இது இருக்கு ஆர்டர் ஆஃப் கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி. ஓகேவா. கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி. ஓகே, இது நான் வச்சுக்கோங்க. டன். புரியுது தானே, கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி. ஓகே, இது ஏன் அப்படின்னா இப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா. எப்பவுமே ஸ்டேபிள் எப்போ நடக்கும்னா நியூட்ரலைஸ் ஆகும்போது ஸ்டேபிள் நடக்கும். நியூட்ரலைஸ் ஆகும்போது ஸ்டேபிள் நடக்கும். CH3 மெத்தில் குரூப்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் இந்த வச்சுக்கன்னு கொடுக்குற குரூப். அப்போ நெகட்டிவா கொடுக்குற குரூப். இப்போ பாசிட்டிவ் எப்போ நியூட்ரலைஸ் ஆகும், நெகட்டிவ் வாங்கினா ஆகும். ஓகேவா. இப்போ நிறைய பேர் நெகட்டிவ் கொடுத்தா அந்த பாசிட்டிவ் முடிஞ்ச வரைக்கும், ஆனால் எதுவுமே ஃபுல்லாக கொடுக்க முடியாது, பார்ஷியலாக கொடுப்பாங்க. ஸோ கொடுக்கறனால கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆகும். ரெண்டு பேர் கொடுத்து இப்போ நல்ல பசியில் இருக்கும்போது 3 இட்லி சாப்பிடும்போது கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆகும். 2 இட்லி தான் சாப்பிட்றோம்னா கம்மியாக தான் நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ இதை விட இது கொஞ்சம் ஸ்டேபிள் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஓகேவா. இவ்வளோ சிம்பிள். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு எடுத்துக்கங்க. ரிசல்ட் டைம். வேற ஏதாவது டவுட் இருந்தால் இதில் போஸ்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் Saytzeff ரூல். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிம்பிள் ஒன் வேர்ட் தான் இதில். ஹைலி சப்ஸ்டிட்யூட்டட் அல்கீன் இஸ் ஃபேவர்ட். ஓகே, அவ்வளோதான் Saytzeff ரூல். வேற என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல பண்ணுங்க. நான் அதில் அதிக லைக்ஸ் வர்றதை வந்து அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். தேங்க்யூ. என்னன்னா இதுல இருந்து H பிளஸ் ரிமூவ் ஆகி இங்க டபுள் பாண்டா ஃபார்ம் ஆகும். ஸ்டாப். இதுல ஒரு கேப் வரும், அதுக்கப்புறம் ஓகே.